வணக்கம் குட்டி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குட்டி தெனாலி ஒரு மிக பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டான். அதுவும் யார்கிட்ட தெரியுமா? நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்டயே தான். அது என்னன்னு பாப்போமா? விஜயநகர பேரரசுல ஒரு அழகான நந்தவனம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல உலகத்திலேயே இல்லாத ரொம்ப அபூர்வமான வண்ணமயமான பூச்செடிகள் எல்லாம் இருந்துச்சு. மன்னருக்கு அந்த தோட்டம்னா உயிர். தினமும் காலையில எழுந்த உடனே அந்த தோட்டத்துக்கு வந்து பூக்களை பார்க்கறது மன்னரோட வழக்கம். ஒரு நாள் காலையில மன்னர் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம குட்டி தெனாலியோட முகத்துல தான் முழிச்சாரு. தெனாலிய பார்த்ததும், வாராமன், இன்னைக்கு ஓ முகத்துல தான் முழிச்சிருக்கேன், நாள் எப்படி போகுதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போனாரு. அங்க போனா ஒரு பெரிய அதிர்ச்சி. மன்னருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அபூர்வமான செடி பாதியா ஒடிஞ்சு கீழே கிடந்துச்சு. அதை பார்த்ததும் மன்னருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. ஐயோ, என் செடி இப்படி ஆயிடுச்சே, இன்னைக்கு யாரோட முகத்துல முழிச்சனோ தெரியலையேன்னு கத்துனாரு. அப்பதான் அவருக்கு தெனாலியோட முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே தெனாலிய வரவழைச்சாரு. ராமன், இன்னைக்கு ஓ முகத்துல முழிச்சதால தான் என் செடி ஒடிஞ்சு போச்சு. நீ ஒரு ராசி இல்லாதவன். ஓ முகத்துல முழிச்சா எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்கும். இத மத்தவங்களுக்கு நிரூபிக்க உன்னை இன்னைக்கு சிறையில அடைக்க போறேன்னு தண்டனை கொடுத்தாரு. மத்தவங்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனா நம்ம குட்டி தெனாலி மட்டும் அமைதிய சிரிச்சுக்கிட்டே இருந்தான். காவலர்கள் தெனாலிய சிறைக்கு கூட்டிட்டு போனாங்க. சிறைக்கு போறதுக்கு முன்னாடி தெனாலி மன்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். மன்னரே, என் முகத்துல முழிச்ச உங்களுக்கு ஒரு சின்ன செடி தான் ஒடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு காலையில உங்க முகத்துல முழிச்ச எனக்கு இதோ சிறை தண்டனையே கிடைச்சிருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, யாருடைய முகம் ரொம்ப ராசி இல்லாதது, ஏன் முகமா இல்ல உங்க முகமா அப்படின்னு ரொம்ப தந்திரமா கேட்டான். மன்னர் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாரு. ஆமாமே, தெனாலி சொல்றதுலயும் உண்மை இருக்கே. ஒரு செடி ஒடிஞ்சதுக்காக தெனாலிக்கு சிறை தண்டனை கொடுத்தது ஏன் தப்புதான்னு மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு. தெனாலியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மன்னர் மனசார சிரிச்சாரு. தெனாலி, உன் புத்திசாலித்தனத்துக்கு ஈடு இணையே இல்ல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தெனாலிய சிறையிலிருந்து விடுதலை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பொற்காசுகளை பரிசாவும் கொடுத்தாரு. பாத்தீங்களா குட்டீஸ், யாரையும் ராசி இல்லாதவங்கன்னு நாம சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. குட்டி தெனாலியோட இந்த தந்திரம் பிடிச்சிருந்ததா? அடுத்த ஒரு ஜாலியான கதையில சந்திக்கலாம். டாடா, பை பாய்.